முருகன் அருளும் தைப்பூசம் சிறப்புகள். தைப்பூசம் என்பது முருகன் பக்தர்களுக்கு மிகவும் முக்கியமான ஒரு நாளாகும். முருகன் பக்தர்களுக்கு இந்த நாள் தெய்வீக அருள் பெறுவதற்கான ஒரு அரிய வாய்ப்பு. முருகன் வழிபாடு மற்றும் வேல் ஆராதனை இந்த நாளில் அதிக சிறப்பு வாய்ந்ததாக கருதப்படுகிறது. தைப்பூசத்தின் ஆன்மீக முக்கியத்துவம். தைப்பூசம் தினம் சூரிய பகவான், சந்திரன், குரு பகவான் ஆகியோர் தனிக்குறிப்பாக ஒரு சிறப்பான நிலையை அடைகிறார்கள். இந்த நாள் பாவங்களை கழுவுவதற்கும் புதிய சக்திகளை பெறுவதற்கும் உகந்ததாக கருதப்படுகிறது. முருகன் பக்தர்களுக்கு இது வாழ்வில் சகல நன்மைகளையும் பெற ஒரு அரிய நாள். பழம்பெரும் புராணங்களின்படி இந்த நாளில் முருகன் தன் வேல் மூலம் சூரபத்மனை அழித்தார். இதனால்தான் முருகன் மீது கொண்ட பக்தியை வெளிப்படுத்த இந்த நாளில் மக்கள் காவடி எடுத்துச் செல்வதையும் விரதம் மேற்கொள்வதையும் வழக்கமாக கொண்டுள்ளனர். தைப்பூசம் தினத்திற்கான சிறப்பு வழிபாடுகள். தைப்பூசம் தினத்தில் பக்தர்கள் முருகனுக்கு அபிஷேகம், தீபாராதனை, வேல் அலங்காரம், காவடி இறைப்பு போன்ற சிறப்பு வழிபாடுகளை செய்கின்றனர். அபிஷேகம் முருகனை பால், தேன், பஞ்சாமிர்தம், சந்தனம், விபூதி போன்றவற்றால் அபிஷேகம் செய்வது வழக்கம். மந்திர ஜெபம் ஓம் சரவணபவ, சுப்பிரமணிய அஷ்டகம், கந்த சஷ்டி கவசம் போன்ற முருகன் மந்திரங்களை சொல்லுதல் சிறப்பு. வேல் அலங்காரம் முருகனின் வேல் சிறப்பாக அலங்கரிக்கப்படும். இது ஆன்மீக சக்தியை வழங்கும் என நம்பப்படுகிறது. காவடி எடுப்பது பக்தர்கள் தங்கள் பாவங்களை கழுவும் நோக்கில் காவடி எடுத்துச் செல்வது முக்கிய வழிபாடாகும். தைப்பூசம் அனுசரிப்பதன் பலன்கள். தைப்பூசம் சிறப்பாக அனுசரிக்கும் போது வாழ்வில் பல நன்மைகள் கிடைக்கும். துன்பங்கள் விலகும், வாழ்க்கையில் ஏற்படும் துன்பங்கள் நீங்கும். முருகனின் அருள் கிடைக்கும், கஷ்டமான சூழ்நிலைகள் எளிதாக கடந்து செல்லலாம். நல்ல ஆரோக்கியம் கிடைக்கும், உடல் மற்றும் மன அமைதி அதிகரிக்கும். புத்திசாலித்தனம் மேம்படும், மாணவர்கள் முருகனை வழிபட்டால் நினைவுத்திறன் அதிகரிக்கும். வியாபாரம் மற்றும் பணவரவு பெருகும், வியாபாரம் செய்யும் பக்தர்கள் நன்மை அடையலாம்.